It's a Basque cheesecake, a recipe from Spain. It's in the Basque city. இப்போ வந்து நான் இதை வந்து லைட்டாக விஸ்க் பண்ண போகிறேன். செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. இங்க பாரு. அது கொய்யாக்காய் இல்ல. கொய்யாக்காய் இல்லையா? ஹலோ. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வெரி அமேசிங் டிஷ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஸ்பெயினில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே சீஸ் கேக் சாப்பிட்ருப்பீங்க. பட் திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு ஷெஃப் வந்து ஒரு குட்டி பாரில் பாஸ்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சாராம். ஸோ இது என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு தீஞ்ச ஸ்மெல் பிடிக்கும்ல. ஸோ அந்த சீஸ் கேக்கே கொஞ்சம் நம்ம வந்து பர்ன் பண்ணி பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து கசக்கெல்லாம் செய்யாது. என்னடா கேக் செய்ய ஆரம்பிச்சோடனே மழை பெய்யுது. ஓமாக்கா, இந்த வெயிலில் மழை பெய்யுதுடா. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். எனிவேஸ், ஸோ இந்த மழையை வந்து நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேற வழியில் அப்படி சொல்லி தான் ஆகணும். ஸோ வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபெயில் ப்ரூஃப் டிஷ். யார் வந்து செஞ்சாலும் என்ன அப்ளையன்சஸ் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட் வந்து அமேசிங்காக வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபெயில் ப்ரூஃப் டிஷ். வந்து எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன் நான். ஒரு 900 grams க்ரீம் சீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 grams ஆஃப் சுகர். மைதா வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. அப்புறம் 5 எக்ஸ். இவ்வளோ தான் டிஷ்ஷே. இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு லெமன் ஜெஸ்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். அது ஒரு கொஞ்சம் அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லெமன் ஜெஸ்ட். மற்றபடி இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸே. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. என்கிட்ட வந்து ஹேண்ட் பீட்டர் இருக்குது. பட் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த 2 விஷயங்கள் இருந்தால் போதும், தடான்னு சூப்பராக செஞ்சிடலாம். இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீம் சீஸ், அந்த 900 grams க்ரீம் சீஸ் இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப கம்மியாக. நம்ம ஊர் லெமனுக்கு கசக்கும், அதனால ரொம்ப லைட்டாக ஃபுல்லாக அந்த ஒயிட் பித் வராமல் வெறும் அந்த எல்லோ மட்டும் இருக்கிற மாதிரி துருவி இது பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இன்னொரு போல் எடுத்துக்கோங்க. இன்னொரு போலில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதாவது இந்த சுகர், அப்புறம் இந்த மைதா ஒரு 3 ஸ்பூன் மைதா எடுத்தோம்ல, அந்த மைதா நான் பண்ணும்போது தான் இதெல்லாம் வரும். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட். இது 3த்தையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த மழை பாடலை நம்ம ஆரம்பிக்கும் போது வந்துட்டு இப்போ நின்று போச்சு. என்ன ஒரு நக்கல் கடவுளுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து லைட்டாக விஸ்க் பண்ண போகிறேன். கரெக்டாக தானே பண்ணேன். லாக் பண்ணலையோ? லாக் பண்ணியிருக்கேனே. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக. கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வந்து அதை விஸ்க் பண்ணால் போதும். சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். தெரிக்காமல் ஒரு தான் போட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபுல்லாக. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் கரெக்டாக வந்து சாஃப்ட் ஆகும். அதனால வந்து ரொம்ப உருகவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே நார்மலாக இருக்கும். அப்படிங்களா? இப்போ நல்லா சாஃப்டாக வருதா? க்ரீமியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன்.
நல்லா சாஃப்டாக ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே சாஃப்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போது 1 by 1 வந்து எக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஒரு எக்கு ஃபஸ்ட்டு. செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஃபுல்லாக வந்துருச்சு. சரி பரவாயில்ல, மெதுவாக பண்ண. லைட்டாக அப்படி மிக்ஸ் ஆன உடனே நிறுத்திடுவேன். இந்த சைட்ஸ் எல்லாம் அப்பப்போ ஸ்க்ரேப் பண்ணிக்கணும், இல்லைன்னா சைடில் அப்படியே இருந்துடும். அப்படியே இருக்கு. ஸோ எக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கடைசி இன்க்ரீடியன்ட் நம்மளோட விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணுறோம். காஃபி, நாளைக்கு காஃபி கிடைக்காது, அது உடஞ்சிருச்சுன்னா. நம்மளோட க்ரீம் சீஸோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சூப்பர் க்ரீம் சீஸ் பேட்டர் ரெடி. இதை வந்து நம்ம இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அந்த பேக்கிங் ஷீட் இருக்கும்ல, அதை வந்து ஒரு கிண்ணத்தில் லைன் பண்ணி இதை அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி ஒரு 40 மினிட்ஸ். இது எப்படின்னா வந்து சீஸ் கேக் வந்து ரொம்ப ஸ்லோவாக, அப்புறம் கம்மி டெம்பரேச்சரில் தான் அப்படியே லாங் டைம் குக் பண்ணுவாங்க. இது மேலே வந்து கேரமலைஸ் ஆகணும், அது லைட்டாக வந்து அந்த சுகர் வந்து பேர்ன் ஆகணுன்றதுனால நம்ம வந்து ஹை டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் சீஸ் கேக் மாதிரி அடியில் அந்த பிஸ்கெட் லேயர்லாம் இருக்காது, அப்படியே வந்து லைனிங் பேப்பரை வந்து வச்சு அது மேலே அப்படியே ஊற்ற போகிறோம். வெயிட் ஃபார் 2 மினிட்ஸ், நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, இதுதான் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி அப்படியே நீட்டாக அப்படிலாம் வைக்கணும். நல்லா போட்டு பசக்கிட்டோம், போட்டு நல்லா இப்படி பசக்கிட்டோம்னா அது ஒரு மாறுதமான ஷேப்பாக இருக்கும். அதை திரும்பவும் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணி அழகாக அப்படியே இதில் வந்து இப்படி வேக வேண்டியதுதான். இது ஈஸியாக, ரொம்ப வந்து இதுக்கு மெனக்கிடவே தேவையில்லை. அவ்வளோதான். அப்படியே அழகாக அந்த இது வந்து இதோட இந்த ஷேப்பே ஒரு டெக்ஸ்டராக இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த எக்ஸ்ட்ரா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்படியே கட் பண்ணிடுறேன். ஸோ அழகாக வந்து இப்படி வந்து இந்த பேக்கிங் இதை வந்து லைன் பண்ணுறேன். ஸோ இதில் போர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதோட ப்ரீ ஹீட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த பேக்கிங் ஷீட்டை வந்து லைன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஐம் கோயிங் டு போர் திஸ். அழகாக பியூட்டிஃபுல்லாக இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், அதனால பயப்படாதீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஃபர்மான ஒரு கேக்லாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளே அப்படியே வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு மூஸ் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும், அதனால் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நான் பேக் பண்ண போகிறேன். 220 டிகிரிஸில் வந்து வச்சு பேக் பண்ண போகிறோம் ஃபார் அபவுட் 40-45 மினிட்ஸ். ஸோ ஒவ்வொரு அவனை பொறுத்து தான் வந்து இது மாறும். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவன் வந்து எப்போவுமே ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் வி ஷுட் பேக், இல்லைனா ஒரு மாதிரி சாகியாக ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். 220 டிகிரிஸ் ஃபார் 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இது 220 டிகிரி ரீச் ஆன உடனே நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம், ஆன் பண்ண போகிறோம். 45 மினிட்ஸ் கழிச்சு டடா, பாஸ்க் சீஸ் கேக் இஸ் ரெடி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ இதை எடுத்து அவனில் வைக்க போகிறேன். கொஞ்சம் பார்த்து வைங்க, கையை சுட்டுக்காம.
லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட். இன்னும் 40-45 மினிட்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி வருதுன்னு. ஆனால் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. ரொம்ப முன்னாடியே வந்து உங்களுக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து நல்லா டார்க் ப்ரௌனில் வந்துடும். பயப்படாதீங்க, அது அப்படி தான் இருக்கணும். இல்லை அதை மீறி உங்களுக்கு வந்து ஒரு தீஞ்ச ஸ்மெல் வந்ததுன்னா டப்புன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, see you in 45 minutes. Bye. One eternity later. 45 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? லைட்டா வந்து அந்த கேரமலோட ஸ்மெல் வருது. சுகர்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ கலர் உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்ஸ் ஓப்பன் இட். டடா, வாவ், பெர்ஃபெக்ட் கலர், அமேசிங். கையில வாட்ட வர மாட்டேங்குது. எப்படி ஷேக் ஆகுது பார்த்தியா நடுவில்? சூப்பர். நான் எதிர்பார்த்த அந்த ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நடுவில் கொஞ்சம் அப்படியே ஜிக்லியாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ ஷேக் பண்ணும்போது நடுவில் அந்த மாதிரி ஷேக் ஆகணும். ஸோ இது என்னென்னா கூல் ஆகும்போது நமக்கு வந்து அது பர்ஃபெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் அதனால தான் நம்ம வந்து 3 ஸ்பூன்ஸ் மைதா போட்டிருக்கேன். ஸோ தட் அந்த மாய்ஸ்சரை வந்து அதை பிடிச்சிக்கும். அதே சேம் டைம் வந்து ஓ மை காட், நான் எதிர்பார்க்கல இந்த கன்சிஸ்டன்சி வரும்னு. செம்மையாக இருக்குது. பர்ஃபெக்ட் கலர் பாருங்கள், சூப்பர் கலராக இருக்குது. திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ திஸ் இஸ் பாஸ்க் சீஸ் கேக் ஃப்ரம் ஸ்பெயின். இந்த ரெசிபி வந்து கண்டுபிடிச்சாங்க. நம்ம வந்து இப்போ சென்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸ்பெயின்லேருந்து. செம்ம ஈஸி ரெசிபி தாங்க, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். என்ன கம்பெனி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணாலுமே இது வந்து வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த டயட் கேட்டுன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக டயட்க்கு உண்டான ஒரு விஷயம் கிடையாது. பட் எனக்காவது ஒரு நாள் சீட் டே இருக்கும்ல, அந்த சீட் டே அன்னைக்கு கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டிஷ் இது. இதை வந்து யார் டேஸ்ட் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக என் பையன் கிடையாது. கொண்டு போயிட்டு தயவு செஞ்சு போயிடு. கண்டென்ட் கொடுக்குறேன்னு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூம் டெம்பரேச்சரில் கூல் பண்ணுங்க. இது நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படியே சூடாகவே வச்சிட்டிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ வி டோன்ட் வாண்ட் தட். கூல் பண்ணதுக்கப்புறம் வைங்க. உடனே சீக்கிரமாக கூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சு சொதப்பிடாதீங்க. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. We'll wait and see. See you soon. Later that same evening. அந்த ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் வரல. இதுக்கப்புறமா வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சதை சொல்லி என்னை வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். It's a Basque cheesecake, a recipe from Spain, in the Basque city. சரி ஓவரா தீஞ்சு போன சீஸ் கேக்குடா. All the way from Spain tonight. தீஞ்சு போன கேக்க கொடுத்திருக்கா, நீயும் பல்ல இழுச்சிட்டு வாங்குற. உங்களுக்கு தீஞ்சு போனது தானே பிடிக்கும். மாமியார் செஞ்ச தீஞ்சு போன தோசை ஆம்லெட்லாம் சாப்பிடுறீங்க. This is SP's cuisine sir. Yeah. ஓ புதுசா நம்ம cuisine ஆரம்பிச்சோம். ஓ அத நான் டெக்கரேட் பண்ணிருக்கேன் பாரு. ப்ரொபஷனலா மாறிட்டேனா பாருங்க. ஏய் இதுதான் நல்லா வந்திருக்கு. அப்படி நாம தட்டிட்டு நம்ம பாரு. இதுதான் எடுத்து அத ஒரு போட்டோ எடுத்துருவோம். வாவ். இது சூப்பரா வந்திருக்குடா இந்த டெக்கரேஷன் வந்து. ஹோம் நீங்க இங்க இருக்க வேண்டியதே இல்ல. ஐயோ இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டு இந்த ரெண்டு பார்மா என்னை வாழவே விட மாட்டேங்கிறமா. கரெக்டா இது ஆரம்பிக்கும் போது ஓன் மழை. அப்ப வந்து உனக்கு வந்து என்ன மாதிரி சைன்மா சொல்றது? நான் வந்து என்ன அதை பிளஸிங்கா தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளஸிங்கா பனிஷ்மெண்டான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் மெட்டு போடும்போது கரண்டா பைப் வச்சாமா. நேச்சர் ப்ரோமோட் பண்ணுது சார். நேச்சர் வந்துட்டு அவங்க குக்கிங் வந்துட்டு நீங்க பிளஸ் பண்ணிருக்கு. என்னங்க என்ன விடுங்க, நீங்க இப்போ இந்த வந்து எப்படின்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓண்ட மழை பெஞ்சதுன்னு சொன்னீங்களே, மழை அளவு இருந்தா உன் கண்டென்ட் ஃபுல்லாவே நான் எடிட் பண்ணிடுவேன்டா. என்னம்மா இவ்வளோண்டு கொய்யாக்கா? இது கொய்யாக்கா இல்ல. கொய்யாக்கா இல்லையா? அத்திப்பழம். மாதிரி
இவன் இது வழக்கம் போல சாப்பிடவே இல்லை என்னோட பாஸ் சீஸ் கேக் பன்னி. க்ளோஸ் த டோர். என்ன சாப்பிடுமா வேணாமாமா? தயவு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஜாம் சாப்பிட்டுமா? ஏய் ஃபர்ஸ்ட் சீஸ் கேக் சாப்பிடுங்க தனியா. அது ஜாம் தானே, அதை டெக்கரேட் பண்றதுக்கு தான் வச்சிருக்கேன் நான் சும்மா. அப்போ நீங்க 2 பேரும் வெறும் ஜாம் தான் சாப்பிட்டு இருக்கீங்களே, அட துரோகிங்களா. விழுந்துருச்சு, அதை நான் க்ளீன் பண்ணேன். இது ஒரு காரணம். பிரவீன் உங்களுக்கு என்ன ஸ்பூன் விழுந்துருச்சா? க்ளீன் பண்ணா நோட் பண்ணியா இல்லையா? நீ வீடியோ எடுத்தியா? இங்க பாரு அவன் என்ன அட பாவிங்களா, உங்களை வந்து நம்பி ஒரு கேக் செஞ்சு கொடுத்தா குட்ட பித்ரமா இவன். இப்போ இந்த சீஸ் கேக் வந்து இந்த ஜாம்ல டிப் பண்ணி சாப்பிடுமா? இல்ல அப்படியே சாப்பிடலாம். என்னடா மூஞ்சி மாறுது. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? இல்ல இங்க பாரு, மலேசியாலாம் போய் திராமிசுக்கெல்லாம் பயங்கரமா ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இது நெக்ஸ்ட் லெவல் இருக்கு சீரியஸா. நிஜமாவேவா? சொல்லலைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த பர்ன்ட் ஃப்ளேவரே வரல. அதுதான் பின்ன தீஞ்சு போனது உனக்கு பிடிக்குமா? அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆக்கும். அதுதான் அதுதான் பர்ன்ட்டா? ஜட்ஜிப்லாம் கேட்டா நீ அதை தான் பர்ன்ட்னா கருகி போனதுன்னு. பர்ன்ட்னா கருகி போனதுன்னு. நானும் அப்படிதான் நினைச்சேன். அது ரொம்ப கருகி போக கூடாது. அது மேல வந்து நல்லா அந்த சுகர் கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் ஆகணும். The highlight of this dish is the perfectly caramelized top layer, and the cheesecake just melts in the mouth. Melts in the mouth. Melts in the mouth. தமிழ்ல சொன்னா உருகுது. இவன் ஏமா இப்படி பண்றான் இவன்? I don't know. சீஸ் கேக் உருகுதான். Oh, Bunny. Bunny, come here. நீ கூட அவன் சாப்பிடறானான்னு பாப்போம். Bunny, get him. Get him. Bunny, see, Anna's calling you, see. Wow, Bunny, you have picture. I have the meeting in Gomez. அவன் எல்லாம் நோன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். நேக்கா தப்பிச்சு போயிட்டாமா. Hey, careful. Come here. நான் பிளேட் எடுத்துட்டு வரும்போது நேக்கா ஓடி போயிட்டான். சாப்பிடுறா. ஜாம் வந்து சாப்பிடு. வெரி சாலிட். அச்சா, ஃபிக் தான் சாப்பிடுவோம். ஃபிக் தான் சாப்பிட்டுருக்கான். ஐயோ. ஏய் பாருடா, இவன் ஏன்டா இப்படி பண்றானே தெரியல. வேதனை அவமானம். Hey, you are very bad man. But it's just one piece. ஒரே ஒரு பீஸ் பண்ணே. ஓடி போறாங்க. இப்படிதான்டா பண்ணிக்கு பாஸ்தாவும் இப்படிதான் பண்ணான். ஓடாரா நீ டேய். ஏய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா. ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏய் ஏன்டா இப்படி இருக்கான் இவன்? சரி, குழந்தைகள் காப்பகம்ல இருந்து வந்தேன். இல்ல பரி, come on. You can do this. எப்படி இருக்கு? How is it, Bunny? துப்பிடைக்கு போட போறான் மூஞ்சில. ஏய் வாய்க்குள்ள முழுங்கு. Give me a kiss if it's nice. இங்க பாரு, இதுக்கு மேல என்ன யாரும் அவமானப்படுத்தாது. அம்மா வாயிலே வச்சிருக்கான் முழுங்காம. சரி போ. எனிவே thank you for trying. It's really awesome. Thank you. Bunny, I wasted one piece on your bunny. என் ஹார்ட்டே வெடிக்குதுடா அவன் இப்படி ரியாக்ட் பண்றது. சிரிக்காதீங்கம்மா, சிரிக்காதீங்க. தொப்ப ஆடு. சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. பாவா சாப்பிடுறோம். நம்ம அவன் ஃபிக் தான் சாப்பிடுறான். ஃபிக் பனி. Rose falling on my feet to not Pig, even pig. eat. ஃபிக் மட்டும் வரான். அவன் நேச்சுரலா எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். இப்போ நான் செஞ்சது என்ன கெமிக்கலா இருக்கா? வீட்டில் வந்து இவ்வளோ அழகா ஒரு டெசர்ட் செஞ்சு கொடுத்தா
அதை மதிக்க மாட்டேங்கிறான். Bunny basically healthy way. ஹெல்த்தி வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடும். இந்த ஷாப் நீ ஹெல்த்தியா தான் பண்ணிருக்க. குட். இன்னும் எதிர்ப்பாங்க கொஞ்சம் இருந்திருப்பாங்க அவதர். நீங்க அப்படி சொல்லி என் மனசு தேத்தாதீங்க. இங்க பாரு, இங்க பாரு. சீஸ் சுவாமி அண்ணான்னு சொல்றான் இவன். சீஸா? அதானே பார்த்தேன். ஓகே பை, గుడ్ నైట్, థ్యాంక్ యూ గైస్. వద్దు, నేను ఇంకో పీస్ ఇస్తాను. నాకు ఇది చాలు. అచ్చిచ్చో వద్దు, ఇది నేను తీయలేదు. பாத்துக்கோங்க. என்னடா அப்படியே சாப்பிட்ட? தேங்க்யூ. ஏதோ நீங்க 2 பேராச்சும் என்னை வந்து ஆறுதலா சொன்னீங்க. நீங்க வந்து எப்படி பண்ணீங்க என்டி நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல வேணாம், எல்லாரும் கழுவி ஊத்துங்க. தம்பி கழுவி ஊத்துனாரு. எப்படி இருந்தது? அந்த 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 ரோட்டி பேர் என்ன? பேர் வைக்கலடா. ஒரு அமேசிங் ஃபீஸ்ட். Roti with chana masala and to finish it off with cheesecake. And cheesecake, Basque burnt cheesecake. Basque cheesecake. Italian Basque cheesecake. Italian Basque cheesecake. So this is Basque cheesecake from Spain. Basque cheesecake. Italian Basque cheesecake. And roti பேரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரோட்டியா? ஏன் yellow கலர் இருந்துச்சதுனாலயா? பயங்கரமான ஆர்சிபி ஃபேன் அவன். எனக்கு ரெட் கலர்ல இருக்கு. பட் ரெட் கலர் ரெட் கலர் ரெட் ரோட்டி ஸ்பைடர்மேன் ரோட்டி. எனிவே சீஸ் கேக்ல வேற லெவல்ல இருந்தது. Thank you so much for the review. Thank you so much for the cheesecake. Also Italian. Thank you. Yes. Next time வந்து ஸ்பானிஷ் Dress போட்டு ஸ்பானிஷ் டிஷ் செய்யறேன். அம்மா அந்த ஜப்பான்ல இருந்து ஒரு நூடுல்ஸ் எடுத்து வந்தியா? அந்த நூடுல்ஸ் என்னமாச்சு? இதுக்கே இவனுங்களை வச்சுட்டு செய்யறதுக்குள்ள போதும் ஆகுது. I like to congratulate. ஓவர். ஓவர். நான் 25 Nobody will come and save you, Bunny. இந்த பழைய காலத்து ஹீரோயினை தூக்கிட்டு போனா காலை பின்னாடி காட்டிட்டே இருப்பாங்கல்ல. ஆமா, இது தோல்னா தூக்கிட்டு போகும்போது கால் மட்டும் அடிக்குது. ஹீரோயினா நீ? வேணும்னே பண்றான். Subscribe to Mr. and Mrs. Praveen Bennett. சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு கண்டென்ட் வீடியோஸும், குக்கிங், டிராவல், ஃபிட்னஸ், பியூட்டிஃபுல்லான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ், நல்ல டிராவல் வாக் பார்க்கணும். இந்த மாதிரி ரிலேட்டடான கான்டென்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பெனட் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.